என்னது? சிவா கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா? அது நான் என்ன சொல்ல வரேன்னா, பண்ணிக்க மாட்டான்னு சொல்லல மாமா. கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பான். ஆனா என்ன, ஏன் டென்ஷன் எனக்கு இருக்கும்ல. பூமி, நடக்க போற கல்யாணத்துக்கு என்ன டென்ஷன்? அது அது வந்து இப்பதான் நியூஸ்ல பார்த்தேன் மாமா. ஒரு பையனும் பொண்ணும் லவ் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்கன்னா எல்லாம் சரியா இருக்குன்னு நினைக்கிற டைம்ல மனமேடை வரைக்கும் வந்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் அந்த பையனும் ஓடி போயிட்டாங்க. அது காதல் இல்ல, அட்ராக்ஷன். அந்த ஈர்ப்ப காதல் நினைச்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. கல்யாண மேடையில இன்னொரு பொண்ணு மேல ஈர்ப்பு வந்து இப்ப போயிட்டான். அம்மா, இப்ப நீ அந்த நியூஸை பார்த்து எதுக்கு பூமி டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அது சிவாவோ அப்படி ஏதாவது பைத்தியக்காரத்தனம் பண்ணிடுவானோன்னு பயமா இருக்கு மாமா. முதல்ல நீ இந்த மாதிரி லூஸ் தனமான நியூஸ் எல்லாம் பார்க்காத பூமி. சிவா அந்த மாதிரி பையன்லாம் இல்லம்மா. அண்ட் என்னோட தங்கச்சியும் அந்த மாதிரி பையனை காதலிக்கிற அளவுக்கு மட சாம்பிராணி இல்ல. அது இல்ல மாமா, சிவாவுக்கும் பூர்ணிக்கும் கல்யாணம் உடனே நடத்தி முடிச்சிடலாமா? உடனேனா? அது வந்து மாமா, முடிஞ்சா இப்பவே பண்ணிடலாம். அது ஏதோ ஒரு சிவன் கோயில் இருக்காமே, அங்க நல்ல நேரம்லாம் பார்க்க தேவையே இல்லையா? அந்த பார்வதி பரமேஸ்வரன் முன்னாடி தாலி கட்டினா வாழ்க்கை முழுக்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். பூமி, ஜஸ்ட் ஸ்டாப் இட். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நம்ம இன்விடேஷன் கூட எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. அவங்க எல்லாரும் முன்னாடி கிராண்டா கல்யாணத்தை நடத்தி தானே நம்ம குடும்ப மரியாதையை இன்னும் உயர்த்தணும்னு நினைச்சோம். இப்போ என்னடா உடனடியா கல்யாணத்தை பண்ணி வைன்ற? நம்ம இன்விடேஷன் வச்சவங்களா என்ன நினைப்பாங்க? நம்ம மரியாதை என்ன ஆகிறது? ஐயோ, கல்யாணமே நின்னு போச்சுன்னா இந்த குடும்ப மரியாதை என்ன ஆகுமோன்றதா என்னோட கவலை. பூமி, இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து இல்லாத பொல்லாத டென்ஷனை உருவாக்காத பூமி, ப்ளீஸ். கரெக்டா நீங்க வர டைம்ல அவர் வெளியில போனது நல்லதா போச்சு மாமா. ஏதோ வாங்கிட்டு வந்தோ கொடுத்தோங்கிற மாதிரி இல்லாம பூர்ணிக்கு சந்தனம் பூசி உங்க 2 பேர் கையால இந்த புடவை அவகிட்ட கொடுத்தா எல்லாம் நல்லதே நடக்கும். பூர்ணி, ரெடியா? என் மேல கோபம் இன்னும் அப்படியே தான் இருக்காமா? இல்லப்பா, இதுக்கு முன்னாடி இருந்தது. மிஸ்டர் கேபி, அண்ணா, இதுல அப்பாவோட தப்பு எதுவும் இல்லைண்ணா. ஏதோ அவரோட திருப்திக்காக என்னதான் கொடுத்துட்டு வர சொன்னாரு. நான் தான் அவரை கூட்டு வந்தேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். மாமா, ஒரு நிமிஷம் இருங்க மாமா. கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. அவரு பூர்ணி கல்யாணத்துல நின்னாதான் நம்ம குடும்பத்துக்கே ஒரு மரியாதைன்னு சொன்னேன். மறந்துட்டீங்களா? இந்த பெரிய மனுஷனால எனக்கு கிடைக்க போற மரியாதை தேவையே கிடையாது. இப்ப ககன், தயவு செஞ்சு கோவப்படாத. உன்னோட அப்பா இந்த கல்யாணத்துல இருப்பான்னு நான் தான் சொன்னேன்ல. நீங்க சொன்னீங்க, நான் சரி வேண்டான்னு ஏதாவது பதில் சொன்னா? இதோ இந்த ஆளை இப்படி பார்க்கும்போது எனக்கு வேண்டாம் தான் சொல்ல தோணுதுமா. இவ்ளோ வருஷம் இல்லாத இந்த ஒட்டு உறவெல்லாம் என்னத்துக்கு இன்னைக்கு மட்டும் எங்களை கஷ்டத்துல நடு தெருவுல நிறுத்திட்டு போனதெல்லாம் நீ வேணா மறந்துருக்கலாம். ஆனா நாங்க எதையுமே மறக்கல.
மறக்கவும் மாட்டோம். ஒழுங்கா வெளியே போயிடு. வெளியே போன்னு சொன்ன. அண்ணா 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 வேணாண்ணா வேண்டாம் ககன். அண்ணா சொல்றது கேளுண்ணா. ககன் அண்ணா. சொல்றத கேளுடா. மாமா மாமா என்ன பண்றீங்க? ஐயோ மாமா. ககன் 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 என்ன விஷயம் சொல்லுங்க அத்தை. போன்லயோ டெரஸ்லயோ சீக்ரெட்டா சிவா உன்கிட்ட பேச வரலையா? சிவா சிவா எதுக்கு என்கிட்ட பேசணும்? நடிக்காது பிந்து. நான் ஒன்னும் உன்கிட்ட சீரியஸா பேசுறதுக்காக வர சொல்லல. சிவாவும் நீயும் காதலிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லதான் கூப்பிட்டேன். அது வந்து அத்தை, நாங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்பினது என்னமோ உண்மைதான். அதுக்கப்புறம் நீங்க என்ன வீட்ல அடைச்சு வச்சதுக்கு அப்புறமா சிவா கிட்ட நான் பேசவே போகல. ஆ, சிவா உன்கிட்ட சொன்னானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சிவாவை பார்த்து உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். நிஜமாவா அத்தை? நிஜமாதான். தேங்க்ஸ் அத்தை. தேங்க் யூ so much. உண்மையை சொல்லணும்னா அந்த சிவா பூமியோட தம்பிங்கிறதுனால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க கூடாதுதான். ஆனா பூமியை விட அந்த ககன் அவன் குடும்பத்தோட ஒப்பாரி வைக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். எங்களுது திருவள்ளூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமங்க. எங்க ஊர்ல இருக்கிற சிவன் கோயில் ரொம்ப வருஷமாவே மூடி கிடந்தது. நாங்க அதை புதுப்பிச்சிருக்கோம். அந்த சிவபெருமானை பார்க்கும்போது உங்க அம்மா ஞாபகம் தான் வந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் சிவராத்திரி அன்னைக்கு உங்க அம்மா வந்து நடனம் ஆடுவாங்க. இப்ப யார கூப்பிடுறதுன்னு யோசிக்கும் போது உங்க ஞாபகம் வந்துச்சு. எங்க அழைப்பை நீங்க மறுக்காம ஏத்துக்கிட்டு கோவில்ல வந்து நடனம் ஆடுவீங்கன்னு நினைக்கிறோம். கண்டிப்பா வரேன். இது உங்க அழைப்பு மாதிரி இல்ல. அந்த சிவபெருமான் தான் உங்களை அனுப்பி வச்சு எங்களை அழைக்க சொல்லிருக்காரோன்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க மாமா? எங்க பூமியை சொன்னதுக்கு அப்புறமா இனி நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? கண்டிப்பா இந்த சிவராத்திரி அன்னைக்கு நாங்க எல்லாருமே சிவன் கோயிலுக்கு வரோம். என்னோட பூமியும் கண்டிப்பா கோயிலுக்கு வந்து நடனம் ஆடுவா. இல்ல மாமா, ஒரு சின்ன மாற்றம் மாமா. நான் மட்டும் தனியா இல்ல, என்னோட புருஷனும் என் கூட சேர்ந்து நடனம் ஆடுவாரு. இவரும் ரொம்ப நல்லாவே நாட்டியம் கத்துக்கிட்டாரு. கேட்ட உடனே ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம கணவன் மனைவி 2 பேரும் பார்வதி பரமேஸ்வரனா மாறுறோன்னு சொல்லும்போது இதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும்? ரொம்ப சந்தோஷம்.